ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிராண்ட்மாஸ் கேலரி. நம்ம காரைக்குடி ஆன்டிக் மார்க்கெட்லேருந்து வாங்கிட்டு வந்த சில பொருட்களை இன்றைக்கி விற்பனைக்காக வைக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ பார்க்குற பொருட்கள் எதுவும் பொருள் பிடிச்சிருந்து வாங்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது. அந்த நம்பருக்கே வாட்ஸ்அப் மூலியமாகவோ எதுவும் டவுட் இருந்தால் நேரடியாக கால் பண்ணியோ கேட்டுக்கலாம். இன்றைக்கி நம்ம அது வந்து ஒரு லிங்க் தான், அதை டச் பண்ணிங்கனாலே ஏற்கனவே இருக்க அவைலபிள் ப்ராடக்ட், அதோட ப்ரைஸ், இமேஜ், அந்த பொருள் இருக்க வீடியோ நம்பர் எல்லாமே வரும். அதன் மூலியமாகவே ஆர்டர் பண்ணி வாங்கிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறது ஒரு முறிக்கரண்டி தான். நல்ல வித்தியாசமான ஒரு டிசைன் இருக்கக்கூடிய கரண்டி, நல்லா தட்டையாக இருக்கக்கூடியது. எப்பயாவது அந்த டைப் ரொம்ப கிடைக்கும், அதிகமாக கிடைக்காது. சாதம் அள்ளி போடுறதுக்கெலாம் வச்சுக்கலாம். அன்னக்கரண்டி மாதிரி. சைஸ் வந்து 10 இன்ச்சு சைஸ் உடையது. 850 815 விலைக்கு கொடுக்குறேங்க. லேசாக தட்டினோம்னாலே அந்த அதிர்வு நமக்கு தெரியும். அடுத்தா பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு வத்தலச்சு, முறுக்கு, இடியாப்பம், முறுக்கு எல்லாமே செய்யக்கூடிய ஒரு அச்சு தான். இந்த பேட்டர்னில் இப்போ புதுசு வருது. பட் இது வந்து பழசு. எதை வச்சு நம்ம சொல்கிறோம்னா, அந்த ஒவ்வொரு பொருளையும் வெயிட் வச்சு தான் நம்ம சொல்கிறோம். ப்ளஸ் அதோட கண்டிஷனு ஒன்றுமே. இந்த தட்டு எல்லாமே பார்த்தோம்னா இப்போ புதுசுலலாம் சும்மா தகடு மாதிரி இருக்கும். இதெல்லாம் அவ்வளோ அழுத்தமாக இருக்குது இந்த தட்டு. ஒன்றும் பார்த்தோம்னா ஒரு சின்னது வந்து இடியாப்பச்சு, அடுத்து வந்து ஒரு ஸ்டார் ஷேப்பில் இருக்கிறது, பட்டையாக இருக்கக்கூடியதுன்னு 4 அச்சு இருக்குது. இதில் நல்ல கனமாக இருக்கக்கூடிய ஒரு பீஸு. 1600 1600 விலைக்கு கொடுக்குறேங்க. இதில் பேர் வெட்டியிருக்கோம். இப்போ நம்ம பாத்திரங்கள் ஃபுல்லாகவே எல்லாமே அந்த காலத்து பாத்திரங்க தான், அழுத்தமாக இருக்கக்கூடியது. எல்லாத்துலேயுமே இனிஷியல் மாதிரி வெட்டியிருக்கோம். ஆனால் புழங்காத பீஸ் எல்லாமே வந்து வாங்கின வாக்கில் அப்படியே வச்சுருந்தா பீஸ் தான் எல்லாமே. இதுவுமே அவ்வளோ நல்ல கண்டிஷனில் இருக்குது. 1600ங்க. சைஸ் வந்து 5 இன்ச்சுக்கு 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அடுத்தா பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பூஜை தட்டுலேயே ஒரு 4 சைஸ் இருக்கக்கூடிய தட்டு. செட்டிநாடோட இது பழக்கமே எப்படின்னா எல்லாமே அடுக்கடுக்காக இருக்கும். எல்லாமே மேக்ஸிமம் 5 அடுக்கு 7 அடுக்கு அந்த மாதிரி அந்தளவுக்கு அந்த காலத்தில் செஞ்சுருக்காங்க. இதுவும் நல்ல வித்தியாசமான ஒரு ஷேப் இருக்கக்கூடியது தான். ஒன்றுமே நல்ல ஹேண்ட் ஹேமர்டுன்னு கையாலே சுற்றில் வச்சு தட்டி செஞ்சுருக்கிறதுக்கான அந்த பொட்டு அடிச்சிருக்கிறதுக்கான அடையாளம் தெரியும். நல்ல வித்தியாசமான ஒரு வாட்டாக இருக்கக்கூடிய ஒரு தட்டு. நல்லா அழுத்தமாக இருக்கும். இப்போ வர்றது மாதிரி இல்லாமல் அந்த தகடையாக நல்லா அழுத்தமாக இருக்கும், கனமாக. 4 சைஸ் இருக்கக்கூடியது. இது பெருசு வந்து நம்ம அர்ச்சனை தட்டு மாதிரியே யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு தேங்காய் வாழைப்பழம்லாம் வச்சு கோயிலுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கே வச்சுக்கலாம். மற்றது நம்ம பூஜை பர்பஸ்க்கு ஒரு பூ தட்டு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். சைஸ் வந்து பெருசு வந்து 8 இன்ச்சு இருக்கக்கூடியது. அடுத்ததான் 6 இன்ச்சு, 5 இன்ச்சு, 3 இன்ச்சு, 4 இது போட்டிருக்கோம். 4மே இந்த மாதிரி போடுறதே நம்ம ஒரு கிடைக்கிறது, இந்த மாதிரி 4 கிடைக்கிறதே நம்ம கிடைக்காது. எங்கேயாவது ஒன்று தான் கிடைக்கும். நம்ம செட்டாக உங்களுக்கு கிடைக்கிறதே பெருசு. அதையும் நமக்கு ஓரளவு நம்ம பெனிஃபிஷியல் ரேட்டில் கொடுக்குறோம். 2700 அது 2700. அடுத்ததாக பார்க்குறது வந்து பித்தளை குவலை தான். ஒரு 3 குவலை ஒரே சைஸில் இருக்கக்கூடியது. 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு. நம்ம ஒரு தயிர் உர ஊற்றவோ, சட்னி எடுத்து வச்சுக்கவோ, எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தமாக, சின்ன குவலையாக இருந்தால் கூட நல்லா வரம்பு மடக்கி விட்டு அழுத்தமாக இருக்கக்கூடியது, கனமாக இருக்கக்கூடியது. 3 பீஸும் 1400 விலை கொடுக்குறாங்க. 1400. நல்ல 3 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு சைஸு, நல்ல பெரிய சைஸு. அடுத்ததாக பார்க்குறது வெங்கலத்தில் இருக்கக்கூடிய ஒரு பானை தான். நல்ல மண்பானை டைப்பில் இருக்கக்கூடிய ஒரு பானை. ஒரு கெப்பாசிட்டி பார்த்தோம்னா ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கும். சின்ன சைஸ் கிடைக்கிறது இல்லையா? பெரிய சைஸ் எல்லா இடங்கள்லேயும் கடைகளில் கிடைக்கிது. சின்ன சைஸ் கிடைக்கிறது இல்லை. அதே மாதிரி நான் போடுற வெங்கல பானை ஃபுல்லாக எல்லாம் அதோட கலரே வேறு மாதிரி இருக்கும். இப்போ வெளியில் இருக்கிற பானைகளோட கலர் வேறு மாதிரி இருக்கும். இந்த பானை ஃபுல்லாக அந்த கலரே நல்லாயிருக்கும். கண்டிஷன் பார்த்தா நம்ம எடுத்துகிட்டு வர்றது தொடர்ச்சியாக நம்மள்ட்ட பொருள் வாங்குறவங்களுக்கு தெரியும். இதோட சைஸ் வந்து ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கும். சைஸ் வந்து 5 இன்ச்சு இருக்கக்கூடியது. அந்த பானை வந்து 1800 1800 விலை கொடுக்குறேங்க. அடுத்த பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய 2 அடுக்கு சட்டி தான். இதுவும் நல்ல கனமாக இருக்கக்கூடியது. ஒன்று வந்து 5.5 இன்ச்சுக்கு 7 இன்ச்சு, இன்னொன்று வந்து 5 இன்ச்சுக்கு 6.5 இன்ச்சு. அதாவது 1.5 லிட்டர் கெப்பாசிட்டி ஒன்று, 2 லிட்டர் கெப்பாசிட்டி ஒன்று, அந்த ரேஞ்சில் பிடிக்கக்கூடியது. நல்ல கண்டிஷனில் உள்ளது. 3 அடுக்கு 3 வரம்பு மாதிரி டிசைன் கொடுத்துருக்குறாங்க. பாலிஷ் கொடுத்துருக்குறது, டபுள் பாலிஷ்னு சொல்கிறது. நல்ல மெழுகோடையே நல்ல ஈயத்தோட நல்ல சூப்பராக கண்டிஷனில் இருக்குது. நல்ல திக்காக இருக்கக்கூடிய பீஸ் இது. வெயிட்டும் நல்ல ஹெவி வெயிட் உள்ளது. லேசாக ஒரு நம்ம பாத்திரம் மோதினாலே அந்த வைப்ரேஷன் இருக்குது. பித்தளை தான், ஆனால் வெங்கலத்தோட வைப்ரேஷன் இருக்குது இதில். நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. இது வந்து உங்களுக்கு 2 பீஸும் 2600 விலை கொடுக்குறேங்க. நல்ல பெரிய சைஸு, அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் ரேட்டு வரும். இது வந்து உங்களுக்கு பால் காய்ச்சக்குள்ளெல்லாம் வச்சுக்கலாம். நல்லா உயரக்குண்டானாகவும் இருக்கக்கூடியது. 2 பீஸும் செட்டாக தாங்க விலை கொடுக்குறேன். 2600. அடுத்ததாக பார்க்குறது ஆப்பிள் தூக்கு தான். ஆப்பிள் தூக்கு தொடர்ச்சியாக கேட்குறீங்க. நம்ம கிடைக்க போட்டுட்ருக்கோம். ரொம்ப கிடைக்கிறது மாட்டேங்குது. கண்டிஷனில் கிடைக்கிறது தான் இதுவாக இருக்குது. கிடைக்கிறதுங்கிறத விட கண்டிஷனை பார்த்து நம்ம எடுத்துகிட்டு வர வேண்டியதாக இருக்குது. ஒரு சின்ன இது கூட இல்லாமல் நல்ல கண்டிஷனில் உள்ளது. சைஸ் வந்து உங்களுக்கு 6 இன்ச்சுக்கு 7.25 இன்ச்சு இருக்கக்கூடியது. நல்ல உள்ளேயும் நல்ல வெள்ளியும் பூச்சி நல்ல இதில் இருக்குது. 6 இன்ச்சுக்கு 7.25 இன்ச்சு. ஒரு 2.5 லிட்டர் பிடிக்கும். 2800 2800 விலை கொடுக்குறேங்க.
எப்போயாவது தான் கிடைக்கிது. இப்போ ஆப்பிள் தூக்கு நம்ம எங்கே பார்த்தாலுமே எடுத்துகிட்டு வந்துடுறோம். ஏன்னா அந்தளவுக்கு நமக்கு நீடு இருக்குது. அடுத்ததாக பார்க்குறது பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணெய் தூக்கு தான். எண்ணெயெல்லாம் வச்சுக்கிறதுக்கு நல்ல எந்த இடத்துலையும் இந்த புடி இதெல்லாம் இல்லாததுனால நமக்கு வாஷ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இதுவும் அதே மாதிரியே புத்தம் புது பீஸு, இப்போ அந்த காலத்து பீஸு, புழங்காத பீஸு, அவ்வளோ கண்டிஷனில் உள்ளது. 3/4 லிட்டர் பிடிக்கக்கூடியது. சைஸ் 6 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியதுங்க. நல்ல உள்ளே எவ்வளோ ஒரு வெள்ளிய பூச்சி எப்படி இருக்குது பாருங்கள். நல்ல கண்டிஷனில் உள்ள ஒரு வெள்ளிய பூச்சி. இது உங்களுக்கு 1600 விலைக்கு கொடுக்குறேங்க. 1600 அடுத்ததாக பார்க்குறது ஒரு 3/4 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு சாரி 1/2 லிட்டர் பிடிக்கக்கூடிய ஒரு சின்ன தூக்கு தான். நம்ம எண்ணெய் தூக்கு வந்து 3/4 லிட்டர் பிடிக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து ஒரு 1/2 லிட்டர் தான் பிடிக்கும். நல்ல வித்தியாசமான ஒரு சின்ன தூக்கு. சின்ன பொருட்கள் தான் ரொம்ப கிடைக்கிறதில்ல. இது நல்ல கண்டிஷனில் இருக்குது. உள்ள நல்ல சூப்பரான ஒரு ஈயத்தோட காப்பர் ரிவீட்டோட நல்ல கம்பி கொடுத்து மடக்கி நல்ல வித்தியாசமான தூக்கு. சின்ன சைஸ் தூக்கு ரொம்ப கிடைக்கவே மாட்டேங்குது. இது வந்து 4 இன்ச்சுக்கு 4 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடிய ஒரு தூக்கு. 1400 விலைக்கு கொடுக்குறேங்க. அடுத்ததாக பார்க்குறது பித்தளை வேலையில் உள்ள ஒரு விளக்கு தான், குத்து விளக்கு. நல்ல இதுவும் நல்ல இந்த சைடு இருக்கக்கூடிய செட்டிநாடு இதில் இருக்கக்கூடிய கம்பி விளக்குன்னு சொல்லக்கூடியது. உள்ளே வந்து நல்லா முழுக்கவே பித்தளையிலே இருக்கும். நல்ல அழுத்தமாக இருக்கக்கூடியது. புழங்காத பீஸுங்க. அந்த காலத்தில் உள்ள பீஸு புழங்காத பீஸு. எல்லாத்துலேயுமே இனிஷியல் போட்டிருக்கோம். அதுக்கு அதையும் சொல்லணும்லே, அதுக்காக சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு 1.25 அடி ஹைட் உள்ளது. 5 முக விளக்கு, புழங்காத விளக்கு, நல்ல கண்டிஷனில் உள்ளது. 2400 2400ங்க. இன்றைக்கி நம்ம சொல்கிற ரேட் எல்லாமே இன்க்ளூடிங் கொரியர். அடுத்ததாக பார்க்குறது ஒரு பித்தளையில் இருக்கக்கூடிய ஒரு பிள்ளையார் டெக்கரேட்டிவ் பிளேட்டு தான். நம்ம செவத்தில் வால் ஹேங்கிங்காக யூஸ் பண்ணக்கூடியது. பின்னாடி ஹூக் இருக்குது. நம்ம ஆணியில் தொங்க விட்டுவிட்டு நம்ம நிலவாசப்படிக்கு மேலே இல்லை பூஜை அறைக்கு மேலே மாட்டிக்கலாம். நல்ல கண்டிஷனில் உள்ளது. 6.5 இன்ச்சு சைஸு. 900 விலை கொடுக்குறேங்க. 900. அடுத்ததாக பார்க்குறது வந்து 2 கண்ணாடி கிளாஸ் தான். கண்ணாடி கிளாஸ் சேலுக்கு போட்டிருக்கேன்னு நினைக்கலாம். இதெல்லாம் வின்டேஜ் பீஸு. அந்த காலத்தில் உள்ளது பார்த்தோம்னா உங்களுக்கு 1950 60களில் வந்த கண்ணாடி கிளாஸ் இதெல்லாமே. இது கம்பெனி பேர் இருக்குது. இதுக்கு பேர் வந்து ஃபெடரல் கிளாஸுங்கிற கம்பெனி மேக் பண்ணியிருக்காங்க. இது பீஸ் வந்து வின்டேஜ் ஃபெடரல் கிளாஸ் ஷார்ட் கிளாஸ்ன்னு போட்டிங்கனாலே உங்களுக்கு நெட்டில் வந்துடும். இல்லை கீழே வந்து அதோட மார்க் இருக்கும், கம்பெனி மார்க். அதாவது ஒரு ஷீல்டு மாதிரி இருந்து அதுக்குள்ளே எஃப்னு போட்டிருக்கோம். ஒன்றுமே வந்து வின்டேஜ் பீஸ் மட்டும்தான். நம்ம வந்து இதுக்கோட வருஷம் இருக்குது. ஒரு கண்ணாடி கிளாஸ் வந்து ஒரு 70 வருஷமாக உடையாமல் பாதுகாத்து வச்சுருந்து அந்த வருஷத்துக்காகத்தான் அதுக்கான ரேட்டு, அந்த கம்பெனி நேமுக்காகத்தான் அதுக்கான ரேட்டு. ஏன்னா அது கலெக்ட் பண்ணுறதுக்குன்னு ஆன்டிக் மார்க்கெட்டில் ஆள் இருக்காங்க. இந்த பீஸ் வந்து 2 பீஸும் உங்களுக்கு ஒரு பீஸ் வந்து 600 வருங்க. 2 பீஸும் 1200. அடுத்தா பார்க்குறது அதுலேயே வந்து ஒரு ப்ளூ கலரில் இருக்கக்கூடிய ஒரு கிளாஸ் தான். இதுவும் கொஞ்சம் வித்தியாசமான கிளாஸு. பார்க்கவே ரொம்ப கிடைக்க மாட்டேங்குது. ரொம்ப நல்ல வித்தியாசமாக சைஸ் பார்த்தோம்னா 5 இன்ச்சுக்கு இருக்கக்கூடியது. 2 சைடு கிண்ண மாதிரி இருக்குது. நம்ம எதுவும் எடுத்து ஒரு மஞ்சள் குங்குமம் எடுத்து வச்சுக்கிற மாதிரி இருக்கக்கூடியது. எதுக்கு அந்த காலத்தில் அவங்க செஞ்சாங்கங்கிறது தெரில. நம்ம இந்த மாதிரி யூஸ் பண்ணலாங்கிறது சொல்கிறேன் நான். டிவைடட் டிஷ் தான் அது. 1400 விலை கொடுக்குறேங்க. கண்ணாடி பொருட்கள் ரொம்ப விருப்பப்பட்டு தான் கலெக்ட் பண்ணுறது. நம்ம பார்த்து அனுப்பணுங்கிறதுனால தான் பயந்து போடுறோம். அடுத்ததாக பார்க்குறது ஒரு மங்கில் இருக்கக்கூடிய ஒரு 4 டெக்கரேட்டிவ் பிளேட்டு தான். இது வந்து சென்டரில் இந்த மாதிரி டிசைனில் பூ வந்துச்சுனாலே அதை டெக்கரேட்டிவ் பிளேட்டுன்னு சொல்லுவாங்க. சென்டரில் பிளைனாக வந்து அதை டின்னர் பிளேட் மாதிரி யூஸ் பண்ணிப்பாங்க. சென்டரில் வந்து உங்களுக்கு டிசைன் வந்து அதை டெக்கரேட்டிவ் பிளேட்டுன்னு சொல்கிறது. இது வந்து மல்டிபர்பஸாக எப்படி வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். விவரம் சொல்லணும்னு சொல்கிறேன். இது வந்து உங்களுக்கு ஒரு பிளேட் வந்து 600, 4 பிளேட்டும் 2400 விலை கொடுக்குறேங்க. 9 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. அடுத்ததாக பார்க்குறது மங்கில் இருக்கக்கூடிய ஒரு டைனிங் செட்டு தான். நம்ம எதுவும் எடுத்து வச்சு நம்ம டைனிங் டேபிளில் வச்சுக்கிறதுக்கு நல்ல கண்டிஷனில் உள்ள பீஸ் இது. எப்பயாவது அந்த மாதிரி தான் கிடைக்கிது. நல்லா பார்த்து நான் போனோம்னாலே பார்த்து தான் எடுத்துகிட்டு வருது. இதில் பார்த்தோம்னா மேட் இன் செக்கோஸ்லோவாக்கியான்னு அந்த சீலோடையே இருக்கக்கூடியது. சீலோட ரொம்ப வராது, எப்பயாவது தான் கிடைக்கும். நல்ல கண்டிஷனில் இருக்கக்கூடியது. 4 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு சைஸ் இருக்கக்கூடியது. 2600 விலை கொடுக்குறேங்க. 2600. 4 இன்ச்சுக்கு 8 இன்ச்சு நம்ம எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு நல்லா அகலமாக இருக்கக்கூடிய ஒரு பாத்திரம் தான். ஒரு கிரேவி மாதிரி இருக்கிறது எது வேணாலும் எடுத்து வச்சுக்கலாம் நம்ம. அடுத்ததாக பார்க்குறது கருங்காலி மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு படி தாங்க. இதுவும் படியும் வந்து கருங்காலி படியில் இந்த அளவு கண்டிஷன்லலாம் படி கிடைக்கிறதே இல்லை. நமக்கு ஆல்ரெடி வாங்கிட்டு இருக்க எக்ஸிஸ்டிங் கஸ்டமருக்கே எல்லாருமே படி கேட்குறீங்க. அவங்களுக்கே நமக்கு கொடுக்கறதுக்கு படி கிடைக்கிறதில்ல. கிடைக்க நான் வாங்கி போட்டுட்ருக்கேன். ஏன்னா எல்லோரும் வாங்கிட்டு இருக்கவங்க அத்தனை பேரும் கேட்கும்போது நமக்கு கஸ்டமர் கேட்கும்போது அவங்களுக்கு நம்ம ஆல்ரெடி இருக்க கஸ்டமருக்கு கொடுக்க வேண்டியதாக இருக்கேன்னு பார்த்து வாங்கி போட்டுட்ருக்கோம். 1900 விலை கொடுக்குறேங்க. 4 இன்ச்சுக்கு 3 இன்ச்சு சைஸ் உடையது. அடுத்ததாக பார்க்குறது தேக்கு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெட்டி தான். இதுவும் நல்ல கண்டிஷனில் உள்ள பெட்டி. நம்ம ஏற்கனவே பெற்றிருந்த எல்லா பெட்டியை விட இது கொஞ்சம் நல்ல பெரிய சைஸு.
சைஸ் வந்து அதே மாதிரி கண்டிஷன் நல்ல பின்பக்கம் தாப்பால் இருக்கும் இல்லையா ஓப்பன் பண்ணுறதுக்கு, அது கூட எந்த அளவுக்கு தெரியலை பாருங்கள். அந்தளவுக்கு அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. இப்போ நான் பொட்டி மட்டும் கண்டிஷன் எல்லாமே இதில் பார்த்துக்கோங்க. இதில் எப்படி இருக்கோ அப்படியே தான் வரும். ஏன்னா இது எல்லாமே வந்து இப்போ செய்கிற பெட்டி கிடையாது, அந்த காலத்து பெட்டி. நம்ம வாங்கி தான் நம்ம விற்கிறோம், நம்ம பார்த்து பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். இருந்தாலும் சொல்லணுங்கிறதுக்காக சொல்கிறேன். நல்ல கண்டிஷனில் உள்ளது. சைஸ் வந்து உள்ளேயும் நல்ல இந்த மாதிரி திருத்தமாக இருக்கக்கூடியது தான். கொஞ்சம் பெரிய சைஸ் பெட்டி தான். நம்ம பீரோவில் எதுவும் எடுத்து வச்சுக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம நார்மல் சைஸு, அதாவது இன்ன வரைக்கும் நான் போட்டிருக்கிறதுல இது பெரிய சைஸ் அப்படின்னு சொல்கிறேன். நல்ல சதுர டைப்பு உங்களுக்கு 5 இன்ச்சு ஹைட்டு, அகலம் பார்த்தோம்னா 10 இன்ச்சுக்கு 10 இன்ச்சு, அதாவது ஒரு அடிக்கு ஒரு அடி இருக்கக்கூடியது, நெருக்கி ஒரு அடி இருக்கக்கூடிய அளவுக்கு சைஸ். இந்த பெரிய சைஸு 3600 விலை கொடுக்குறாங்க. 3600. நம்ம இன்றைக்கி பார்க்குற பொருட்கள் அவ்வளோதாங்க. ஒரு 15 பொருள் 20 பொருள் போடுறதுக்கே பொருள் கிடைக்க மாட்டேங்குது. பார்த்து தான் எடுத்துகிட்டு வரோம். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.